எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அடுத்து என்னன்னா, நன்மை செய்ய மனதில்லாத ஒரு கூட்டத்தை இந்த உலகத்துல பார்க்கிறோம். பாருங்க, வாகனங்களிலே போகும்போது சிலர் விபத்துகளிலே அடிபட்டு கீழே கிடக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய நன்மை செய்ய மனதில்லாத கூட்டத்தை பார்க்கிறோம். அத வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு போய் என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லாரு, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம போனா அது அவனுக்கு என்னவா இருக்கும், பாவமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராக சுட்டி தெரிந்தாராம். நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில என்ன செய்யும், படுத்திருக்கும்னு சொல்றாரு. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு சொல்லி காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்குள்ளாக இந்த உலகத்துல நன்மை செய்யும்படியான மனது இருக்கிறதா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப நாம் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். பசித்தவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு உன் வஸ்திரத்தை கொடு என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன எதுக்கு ஓடுறான்? மற்றவனுக்கெல்லாம் நான் நன்மை செய்ய மாட்டேன், எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, எனக்கு, என் சபைக்கு, என்னுடைய சொந்தங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், நன்மை செய்ய மனதில்லாத கூட்டத்தாரின் நடுவில் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஏசாயாவுல பார்க்கிறோம், நன்மை செய்ய படியுங்கள். அது ஒரு ஸ்டடி, அது ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்றாரு. நன்மை செய்ய படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுகிறோமா நம்ம? சொல்லுங்க. பஸ்ஸுகள்ல போகும்போது எதையாவது ஸ்நாக்ஸ வாங்கி நாம அவங்க பாக்குறப்ப அப்படியே நம்ம என்ன செய்யறோம், சாப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம். அதை அவன் வாயை பார்த்துக்கிட்டே வர்றான். ஆனாலும் என்னைக்காவது பிரதர் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? அவங்க கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோமே தவிர என்னைக்காவது வாயை திறந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லி கேட்டிருக்கிறோமா? அப்படி கேட்டிருப்பீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். கேட்காம இருப்பீங்கன்னா தயவு செய்து பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய மனதில்லாத ஒரு